சந்தியா ஜானகி சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருந்தா எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சிருக்கலாம்ல அப்படின்னு நம்ம மணி வந்து சொன்னோன்னே என்ன பண்ணுறது, நானும் சொல்லியிருக்கணும், சொல்லாமல் விட்டது தப்பாக போச்சு, சொல்லியிருந்தா நிச்சயம் இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையே ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தனலட்சுமி வந்து பேசுகிறாங்க பத்மா கிட்ட. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, மாயாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு சீனு தான் முதல்ல வந்து சமயக்கார கெட்டப்பில் வந்து வந்தாங்க. வந்துட்டு வந்து சாப்பாடு பரிமாறுறப்ப உங்ககிட்ட தனியாக பேசணுன்னு மாயா கிட்ட பேசி அவங்கள வந்து சம்மதிக்க வச்சதே வந்து நம்ம சீனு தான் அப்படின்னு சொன்னோன்னே, சீனு இதெல்லாம் பண்ணியிருக்கானான் ரகுராம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆமாப்பா, மாயா மேலே தப்பே இல்லை. மாயா அந்த காதல் வேணான்னு சொல்லி அப்பயே முடிவெடுத்துட்டா. சினிமாமா தான் வந்து நான் உன்னை காதலிக்கிறேன், நீ தயவு செஞ்சு என்னை மறந்துடாதன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம தனலட்சுமி சும்மானு இருன்னு சொல்லி பத்மா வந்து கண்ணா அப்படிலாம் திட்டுறாங்க. இந்த வீட்டில் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. ரகுராம், உனக்கும் எனக்கும் மட்டும்தான் வந்து கடைசி நேரத்தில் இந்த பிரச்சனையை வந்து சொல்லி எல்லாத்தையும் வந்து மூடி மறைச்சிட்டாங்க. நான் அப்பயே சொன்னேன், கல்யாண பொறுப்பெல்லாம் அவகிட்ட கொடுக்காத, யாருமே வந்து கேட்க மாட்டாங்கன்னு நான் சொன்னேன். கடைசியில் பார்த்தா அவள் கல்யாணத்தை பொறுப்பு எல்லாத்தையும் எடுத்து செஞ்சா. என்ன ஆச்சு இங்கே? 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லை. கடைசியில் தானே தெரிஞ்சிச்சு அவளோட கல்யாணத்துக்கு தான் அவன் வந்து தீவிரமாக வந்து வேலை பார்த்துருக்கான்னு தெரிஞ்சிச்சுங்கிற மாதிரி ரொம்ப சோகமாக வந்து பேசுகிறாங்க. இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சியாக நிற்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம ரகுராம்லேருந்து எல்லாரும் என்னம்மா பண்ணுறது, நான் மாயா மேலே நம்பிக்கையோடு இருக்கேன், இன்னமும் நம்பிக்கையோடு இருக்கேன், என்னம்மாம்மா பண்ணுறது, இனிமேல் நம்பிக்கை வச்சேன்னா வைக்காட்டா என்னங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சாருமதி வந்து அங்கேருந்து வந்து இது மாதிரி பண்ணிடுறாங்க போல இருக்குது. அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்கு எல்லாரும் வந்து சாருமதி இருக்கிற இடத்துக்கே வந்து போகிறாங்க. போனோன்னு வந்து ஒரு கட்டில் வந்து எடுக்கிறாங்க. தேடுன்னு தேடுறாங்க சாருமதியை. அந்த இடத்துல தேடினோன்னே பார்த்துட்றாங்க. அப்பன்னு பார்த்து கட்டில் மேலே வச்சு அப்படியே அவங்கள மேலே கொண்டு வந்துடுறாங்க. மேலே கொண்டு வந்தோன்னே, என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணுமே, கடைசியில் வந்து சாரு நம்மளை எல்லாரையும் விட்டுட்டு போக பார்த்துட்டாலே அப்படின்னு சொல்லி ஆதங்கப்பட்டு பேசிகிட்டு இருக்கிறப்ப சுற்றி இருக்கிறவங்களாம் சாரு வந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு சில விஷயம்லாம் செய்கிறாங்க. அதனால தண்ணியெல்லாம் வந்து வெளில வந்துடுது. வெளில வந்தோன்னே கண் முழிச்சிடுறாங்க. ஒரு பக்கம் இது நம்ம மகாலிங்கத்துக்கு தெரியாமல் வந்து கால் பண்ணுறாங்க நம்ம பத்மா வீட்டுக்கு. பத்மா வந்து ஃபோனை வந்து அட்டன் பண்ணுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்களால் எனக்கு மிகப்பெரிய அவமானம் ஆயிடுச்சு. என்னங்க சொல்கிறீங்க, உங்கள் பையன் இப்படியெல்லாம் செய்வான் நினச்சி கூட பார்க்கல. என் பொண்ணு இந்த தகவலை கேட்டோன்னே என்ன செஞ்சா தெரியுமா அப்படின்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனையாச்சு, அதுக்கப்புறம் நான் உங்களை ஒருத்தனையும் சும்மா விட மாட்டேன். உங்கள் குடும்பத்தோட நம்பர் 1 எதிரியே நான் தான். புவனேஸ்வரிலாம் என்ன எதிரி. என்னோட ஆட்டத்தை நீங்கள் பார்த்துடாதீங்க. நான் பெற்றது ஒரே ஒரு பொண்ணு, அவளுக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, அதுக்கப்புறம் நான் உங்களை சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி தான் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. நம்ம மகாலிங்கம் ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. என்ன ஆச்சு, சாருமதி இது மாதிரி தப்பான முடிவு வந்து எடுத்துட்டாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம பத்மா இதை கேட்டோன்னு வந்து ஏஞ்சி நிற்கிறாங்க. இன்னும் இந்த குடும்பம் எதெல்லாம் பார்க்க போகுதுன்னு தெரியலையே. மகாலிங்கத்துக்கு வேற சாருமதி ஒரே ஒரு பொண்ணு, இப்போ என்ன செய்ய போகிறோம், அவளுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாமல் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லும்போது எனக்கே சங்கடமாக தான் இருக்குது. நான் இப்போ போய் சாருமதி எப்படி இருக்கான் என்ன இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போகலான் இருக்காங்க. நம்ம ரகுராம் அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நம்ம பாட்டி வந்து தடுக்கிறாங்க. இப்போதைக்கு நீ போனேன்னு வச்சுக்கேன் சரி வராதுப்பான்னு ரமணி பாட்டி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏமா நம்ம போய் தானே ஆகணும், இந்த சூழ்நிலையில் நம்ம அங்கே போனோன்னு வச்சுக்கேன் பிரச்சனை இன்னும் பெருசாக தான் இருக்கும், மரியாதை குறைவாக வந்து அவங்க பேசுவாங்க, இதெல்லாம் நம்மளால் காது கொடுத்து கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, நம்ம சைடு தப்பு இருக்குது, சில விஷயம் கேட்டு தான் ஆகணும்னா கேட்டு தான் ஆகணும். இதுவே நம்ம குடும்பத்தில் இது மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம என்ன நல்லா விசாரிக்கவா போவோம், நம்மளும் கோவத்தில் வந்து ஆத்திரமாக வந்து அந்த வீட்டை நோக்கி தானே போவோம். இப்போ நம்ம கேட்கணுன்னு தலையெழுத்து நம்ம வீட்டோட எல்லார் மேலே வந்து நான் நம்பிக்கையோடு இருந்தேன். கடைசியில் என்னன்னு பார்த்தா அந்த நம்பிக்கையே வந்து போயிடுச்சு. எனக்கு யாரை என்ன சொல்கிறதுனே தெரில. நான் வந்து ஜானகி மேலே நம்பிக்கையோடு இருந்தேன். அந்த ஜானகிங்கிற நம்பிக்கையே வந்து உடஞ்சி போச்சேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க வந்து சுயநலமாக ஆகிட்டாங்க. சீனு கூட பாரு, சீனு மனசுல காதல் இருக்குன்னே என்னால் நம்ப முடியல. அவன் லெட்டர் எழுதி வச்சுட்டு மாயா மனசை மாற்றி கல்யாணம் பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி தான் சோகமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மகாலிங்கம் வந்து பார்த்துட்றாங்க சாருமதி வந்து கண்ணை திறக்கிறத. என்னம்மா நீ, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, நீ இப்படியெல்லாம் முடிவு எடுத்துட்டேன்னா நான் என்னம்மா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆதங்கப்பட்டு பேசுகிறாங்க. அப்பா எனக்கு என்ன செய்யறதுனே தெரிலப்பா, மாயா முன்னாடி நான் தோற்று போய் நிற்கிறேன். நான் ஒன்றும் சீனுவை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படலப்பா, மாயாவை ஜெயிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். கடைசியில் என்ன ஆச்சு, நான் தோற்று போய் தான் நிற்கிறேங்கிற மாதிரி சோகமாக வந்து அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க. இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சியாக நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம
மகாலிங்கம், உன்னை இந்த நிலைமைக்கு ஆக்கினவங்கள நான் சும்மா விடுவேனாமா? பஞ்சாயத்தை கூட்டி அவங்கள என்ன அசிங்கப்படுத்தணுமோ அது எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயம் இனிமேட்டு வந்து சாருமதி உனக்கான வாழ்க்கையும் வந்து என்னால் வாங்கி தர முடியுமான்னு தெரில. ஆனால் ரகுராம் குடும்பத்தை வீடு தேடி போய் நியாயம் கேட்டாலாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பஞ்சாயத்தில் வந்து கூட்டுறாங்க. அந்த இடத்துல என்னையா நீ மாட்டுக்கு இந்த இடத்துல பஞ்சாயத்தை வந்து கூட்டுற, எதுவாக இருந்தாலும் உன் சம்மந்திக்கிட்ட வந்து பேச வேண்டியதானே, அவர் தானே இங்கே எல்லாமே. கரெக்டு தான், நியாயம்தான். என்ன பண்ணுறது, அந்த குடும்பத்திலே வந்து புகார் கொடுக்கணும்னா வேறு யார்கிட்ட வந்து சொல்ல முடியும்? என்னது அந்த குடும்பத்திலே புகார் கொடுக்கணுமா? என்னையா நினச்சிட்டு இருக்க? ரகுராம்னா யாரும் தெரியுமா? சும்மா கடுப்பேற்றுற வேலையாக வச்சுக்காதீங்க. மாப்பிள்ளை ஓடி போயிட்டாங்க. என்னது சீனு வந்து போயிட்டாப்லையா? எங்களால் நம்பவும் இல்லை. அதனால என் பொண்ணு என்ன முடிவு எடுத்தா தெரியுமா அப்படின்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க. என் பொண்ணு மேலே போயிட்டு கீழே வந்திருக்கா. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் அந்த குடும்பத்தை என்னால் சும்மா வந்து பேசணும் முடியாது. நியாயம் கேட்க போனால் நியாயம் கிடச்சிருமா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தான் பஞ்சாயத்தை வந்து கூட்டணும். ஏன்னா இந்த ஊரில் யார் தப்பு பண்ணாலும் எல்லாமே ஒரே மாதிரி தானே பார்ப்பீங்க. ரகுராம் தப்பு பண்ணா என்ன, வேற யார் தப்பு பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல வந்து நம்ம ரகுராம் முன்னாடி வந்து எப்படி பேசுன்னு தெரியாமல் அந்த தயக்கத்திலே வந்து இருக்காங்க. இப்போ நீங்கள் பேசுனீங்கன்னா சாஃப்டாக பேசி ரகுராமை கூப்பிடுவீங்க. நான் இருக்கிற கோவத்துக்கு போனேன்னா என்ன ஆகுன்னு உங்களுக்கே தெரியும், பார்த்துக்கங்க. நான் யாருக்கும் இனிமேட்லாம் மதிப்பு மரியாதை அதெல்லாம் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். நம்ம போகிறது தான் நியாயமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிற ரகுராம் கீழே இருக்கிற முக்காசி பெரிய மனுஷங்களாம் அப்படியே ரகுராம் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. ஐயா, ஒரு முக்கியமான புகார் வந்திருக்கு, அதை எடுத்து விசாரிக்கணும். இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாதுங்கன்னு சொல்லி மணி வந்து பேசுகிறாங்க. 2 நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மணி, இல்லைங்க, புகாரே வந்து உங்கள் மேலே தான் வந்திருக்கு. நம்ம மகாலிங்கம் தான் கொடுத்துருக்காங்க. அவங்க பொண்ணு இது மாதிரிலாம் பண்ணிட்டாங்களாமா. அதுக்கு உங்கள் குடும்பத்துக்கிட்ட நியாயம் கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. நானே அந்த குடும்பம் முன்னாடி நிற்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். அவர் ரொம்ப கோவத்தில் இருக்காருங்க. நீங்களாம் போய் தனியாலாம் பேச வேணாம். நீங்கள் பஞ்சாயத்துக்கு வந்து வந்துடுங்க. அதுவும் இன்றைக்கே வந்து விசாரிச்சிருவோம். அப்போ தான் பிரச்சனை வந்து பெருசாகாமல் தடுக்க முடியுங்கிற மாதிரி நம்ம ஊர் தலைவர்லேருந்து எல்லாரும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ரகுராம் கீழே இருக்கிற அதிகாரிங்களாம் உடனே வந்து சரிங்க வந்துடுவோன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து முன்னாடி நிற்கிறாங்க. இனியா நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில், நீ தானே கொடுத்த வாக்கு, நீ கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேங்கிற நம்பி தானே நானும் சீனு தான் மாப்பிள்ளன்னு ஊரறிய வந்து டமாரம் வந்து போட்டுட்டு இருந்தேன். ரகுராம் வீட்டில் நான் ஒரு சம்மந்தின்னு எனக்கு மதிப்பு மரியாதை கிடச்சிச்சு. கடைசியில் கல்யாணம் வந்து இது மாதிரி நின்று போச்சு. இன்னொரு மாயா கழுத்தில் அவன் தாலி கட்டியே முடிச்சிருப்பான் சீனும். இப்போ நான் என்னையா பண்ணுவேன்? என் பொண்ணுக்கு எவையா வந்து இனிமேட்டு வாழ்க்கை வந்து கொடுப்பான்? இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப உன் வீட்டில் நீ வந்து என் பொண்ணை வேணாங்கிற மாதிரி முடிவெடுத்திருந்தான்னா ஊருக்குள்ளே 4 பேர் 4 விதமாக பேசுவாங்களே, அதுலேருந்து நான் எப்படியா வந்து மீண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சாருமதி வேற என்ன முடிவு எடுத்தா தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சபையில் வந்து நிற்க வச்சு சொன்னோன்னே, தப்பு தான், மன்னிச்சிருங்க, எனக்கு வேற வழியே தெரியல, என்னையா மேலோட்டமாக சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம மகாலிங்கம் வந்து உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசினோன்னே, உங்களை பக்கம் இருக்கிற நியாயம் எனக்கு புரியாமலாம் இல்லை, நல்லாவே புரியுது. ஆனால் என்ன பண்ணுறது, இந்த ரகுராம் கொடுத்த வாக்கு முதல்ல வந்து தப்பாயிடுச்சுங்கிற மாதிரி சோகமாக வந்து பேசுகிற மாதிரி காட்டி இந்த எபிசோட அருமையாக மாதம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.